Hi guys, welcome to Adira channel. இது ஒரு travel walk. மறுபடியும் நம்ம இன்னொரு resort பாண்டிச்சேரியில். ஸோ இது பாண்டிச்சேரின்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் ஈசிஆர். ஸோ பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் போகிற ரூட்டில் இருக்கிற ரெசார்ட். ஸோ இதுவும் பீச் சைடு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ரெசார்ட்ன்றது. ஸோ இதுதான் பார்க்கிங் ஸ்பேஸ், ரொம்ப வைட் பார்க்கிங் ஸ்பேஸ் அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் போனதுனால அப்போ தான் மேடம் தூங்கி எழுந்திரிச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ரிசப்ஷன், ஹோட்டலோட ரிசப்ஷன். இவங்ககிட்ட ஸ்பா சர்வீசஸ் கூட அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் டு பி ஃப்ராங்க் வித் யூ கைஸ், நாங்கள் எங்களுக்கு ஹோட்டல் உள்ளே போன உடனே ஒரு ரெசார்ட் மாதிரி இருந்ததில்ல, நார்மல் ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. என்னடா நம்மளுக்கு மீன்ஸ் நம்ம பார்த்ததுக்கும் இங்கே இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மீன்ஸ் பீச் சைடில் இருக்கும் அப்படி இப்படின்னு. ஆனால் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் பார்த்த உடனே எங்களுக்கு அவ்வளோ ஹோப்ஸ் இல்லை. ஸோ எப்படி இருக்குமோ என்னமோ, பிகாஸ் போகிற ரூட் எல்லாமே நம்ம இப்போ ஒரு ஹோட்டல்ஸ் நார்மலாக போய் ஸ்டே பண்ணோன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ரெசார்ட் மாதிரி இருந்தில்ல, கம்ப்ளீட்டாக ஒரு ஹோட்டல் செட்டப் இருந்துச்சு, ரூம்ஸ் பக்கத்தில். இது எப்படி இருக்குமோ மீன்ஸ் ரொம்ப உள்ள போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்குமே தெரியும் வீடியோவில், இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவர் போய் ரூம் ஓப்பன் பண்ணப்போ கூட எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இல்லை. ஸோ ரூம் போய் பார்த்தோம், ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. ஸோ வார்ட்ரோப் செட்டப் கொண்டு, வாஷ்ரூமு, ஸோ கொஞ்சம் காம்பேக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் நீட் அண்ட் க்ளீன், ஹைஜீன் நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் பேக் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போனப்போ தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ நல்லா இருக்குது வியூன்ட்டு. ஏன்னா முன்னாடி நாங்கள் பார்த்த ரெசார்ட்டுக்கும் ஆனால் இந்த வியூவில் இருந்து ரெசார்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது உள்ளேருந்து நம்மளுக்கு கொடுக்குற வியூ. ஆக்சுவலி ரூம்லேயே ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க. சரி ஒரு டைவ் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ரெசார்ட்டையும் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பணும் பார்க்கலான்னு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது ரெசார்ட்டு. ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் இல்லை பார்ட்டிஸ் அப்படி இப்படி பிளான் பண்ணுறவங்களா இருந்தால் இது ஒரு நல்ல பிளேஸ் கைஸ். இங்கே பாருங்களேன், கோகோனட் ட்ரீ சீனிக்காக இருக்குல்ல, பூலுமே ரொம்ப க்ளீனாக சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. கிட்ஸ்க்கு அகெயின் 2 feet அண்ட் அடல்ட்ஸ்க்கு 4 feet. அப்புறம் அது வந்து ஸ்பா சென்டர், அந்த ஹட் மாதிரி, சிட் அவுட் ஏரியாஸ் ஃபார் நைட்டு, ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ பூலில் நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சரி என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் நல்லா ஜாலியாக. என் டாட்டருக்கு பிடிச்ச ஃபேவரட் திங்ஸ் வாட்டரில் விளையாடுறது. அவள் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா இந்த பிளேசஸ் எல்லாமே. சரி அப்படியே சரி பார்க்கலாம், பீச் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக் போனோம். ஆனால் போகிற வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி போனதே பீச்சுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. இவங்களுக்காக செப்பரேட்டாக இங்கே கார்னர்ஸில் ஷவர் ஏரியா வேறு வச்சுருக்காங்க. இன்கேஸ் நம்ம பீச்சில் ப்ளே பண்ணோன்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா போட்ஸ் இருக்குது. இதோட ரீசன் என்னென்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷும் கொடுப்பாங்க. ஃபிஷர்மேன்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ரெசார்ட் சைட்லேருந்து இல்லை, பக்கத்தில் பர்சன்ஸ் இருக்காங்களாம். அவங்கக்கிட்ட நம்ம மார்னிங் வந்தோன்னா ஃபிஷ் பிடிச்சிட்டு வருவாங்களாம் 8-10. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிட்டு கூட போகலான்னு சொன்னாங்க. நிறைய போட்ஸ் கூட போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி ஆல்ரெடி நாங்கள் எதுவும் வாங்கிட்டு வரல, ஆனால் யூஸ்வலி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஃபிஷ் பிடிச்சிட்டு வருவாங்க, நீங்கள் வேணும்னா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வியூ, த ரெசார்ட் வியூ. ஸோ ஈவினிங் சிட் அவுட்டு ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு ஐடியும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து. சரி உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். இங்கேயுமே நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. இங்கே பாருங்களேன், கேரமு, செஸ்ஸு, மியூசிக்கு, கிட்ஸுக்கு தேவையான கொஞ்சம் டாய்ஸு, ஏசி வேணும்னா உள்ள ரெஸ்டாரண்ட்டு, நான் ஏசி வேணும்னா வெளியே ரெஸ்டாரண்ட்டு. என்கேஜிங்காகவே இருந்துச்சு. நாங்கள் நல்லா ஒரு ஹைட்டையும் என்ஜாய் பண்ணோம், நல்ல ஒரு வியூவில். இங்கே பாருங்களேன், ஏதோ ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இருக்காக, கமல்ஹாசன் ஒரு மூவி இருக்குது, இந்த மாதிரி தான் ஒரு ரெசார்ட் போயிட்டு அவங்க சேம் நான் படுத்திருந்த மாதிரி இதில் படுத்திருப்பாங்க. என்ன மூவின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கெஸ் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ரெசார்ட்டில் நாங்களாக எடுத்தது வந்து இந்த இதுதான். என் டாட்டர் பர்த்டேக்காக ஈவினிங் வந்த பீச் வந்துட்டு நாங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளப் மஹேந்திராவில் காலையில் கேக் கட்டிங் பண்ணோம், ஈவினிங் இந்த ரெசார்ட்டில் புக் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இவங்கக்கிட்ட இந்த ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஆனால் எங்களால் அவ்வளோவா நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்க முடியல பிகாஸ் டார்க் ஆயிடுச்சு சீக்கிரமாக அண்ட் மோரோவர் விண்டுமே எங்களுக்கு கொஞ்சம் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. இதுதான் ஒரு மார்னிங் வியூ. நாங்கள் சன்ரைஸ் பார்க்கலான்னு போனோம், ஆனால் எங்கள் பேட் லக் அன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு, சன்னே வெளியே வரல. சரி நம்ம அப்படியே என் டாட்டருக்கும் பீச்சு பிடிச்சிருந்துச்சு, அதனால சரி பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு நம்ம அங்கேயே டீ சாப்பிட்லான்னு. ஏன்னா பீச்சும் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. போய் உட்காந்து நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நல்லா ஒரு டீ சாப்பிட்டு வந்தோம். இங்கே பாருங்களேன் சன் எப்படி இருக்குன்னு, சன் எப்போ ரைஸ் ஆச்சுன்னே தெரியல. மீன்ஸ் ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு அன்னைக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் அவளை பீச்சில் விளையாட விட்டுட்டு நல்லா அவள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூலுக்கு கொண்டு வந்தோம். பூல்லேயும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, சில்லிங்காக இருந்துச்சு வாட்டர் கூட. என்ஜாய் பண்ணிவிட்டு சரி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனோம். நல்ல ஒரு டீசென்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே இருந்துச்சு மோர் ஆர் லெஸ். எல்லாம் லைவ் கவுண்டர்ஸ் கூட இருந்துச்சு. தோசை, பூரி, ஆம்லேட் இதெல்லாம் நம்மளுக்கு லைவ் கவுண்டர்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டீசென்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஹாட்டாக இருந்துச்சு, பரவாயில்ல. கம்பேரிட்டிவ்லி நம்ம பே பண்ணதுக்கு இவங்க நல்லாவே கொடுத்துருந்தாங்க எல்லாமே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஹாட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. இங்கே லைவ் கவுண்டர்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு ரெசார்ட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரிக்கு ஒரு நைஸ் பாய் சொல்லிவிட்டு ஃபியூ ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, அந்த டெக்காருக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு எல்லாமே எங்களுக்கு பிங்க் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எல்லா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். தேங்க்யூ காய்ஸ்.